வணக்கங்க. இன்னைக்கு தினமலை முடிச்சிட்டோம். தினத்தந்தி கொதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 3/3/2026 3 மார்ச் 2026. சரிங்களா? இன்றைக்கி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்து ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இடமிருந்து வளம் 2. திருமண விழாக்களுக்கு போடும் கூடாரம். திருமண விழாவில் என்ன போடுற கூடாரம் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பந்தல்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்னென்னா பந்தல் போட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பந்தல். சரிங்களா? சரி. 8 கீழே இருந்து மேலே வந்து இல்லில் முடியுது. 8 கீழே இருந்து மேல் வாக்களிக்கும் திருவிழா அடுத்து வரப்போகுது. என்னது? தேர்தல், எலெக்ஷன். சரிங்களா? அடுத்து பாருங்க. 8 இடமிருந்து வலம் தேல ஆன்சுக்கு. பூவில் வண்டு எடுப்பது. பூவில் வந்து வண்டு என்ன எடுக்கும் அப்படின்னு பார்த்தா தேன் தான் எடுக்கும். சரி. 13 கீழே இருந்து மேலே பாருங்க என்னன்னு பார்ப்போம். கீழே இருந்து மேல் குந்தியின் மகன். குந்தியோட மகன் வந்து யாரெல்லாம் சொல்லலாம்னா இன்னுங்க முடியுது. ஃபஸ்ட்டு மகன் வந்து கர்ணன், அடுத்து யுதிஷ்டா, பீம, அர்ஜுனர் 3 இருக்குது. ஆனால் இங்கே 4 எழுத்துங்கனால கர்ணன் தான் அவர் முதல் மகன். சரிங்களா? இங்கே இதுன்னு முடிஞ்சிருக்கு. 10 இடம் இந்த வளம் என்னன்னு பார்ப்போம். இன்ஜினியர். தமிழில் இன்ஜினியர் அப்படின்னா தமிழில் பொறியாளர்னு சொல்லலாம். இதுன்னு முடிஞ்சிருக்கு. பொறியாளர். சரிங்களா? 11 மேலேருந்து கீழே பாருங்க என்ன ஆடுவது? யானை ஆரம்பிச்சுக்கு. கையேந்துதல், பிச்சை அப்படின்னா இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா யாசகம்னா பிச்சை எடுத்தல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ 6 மேலேருந்து கீழே பார்ப்போம். இடையில போன்னு ஒரு வேர்டு வந்துருக்கு. பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டவர் வீரபாண்டிய டேஷ்னு கொடுத்துருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்டவர் யாருமே இல்லை, வீரபாண்டிய கட்டபொம்மன். பதில் என்ன? பொம்மன். சரிங்களா? சரி. 5 இடமிருந்து வலம் பாருங்க. கேல 4 எழுத்து. ஐயாவளி வழிபாட்டு தலங்களை நிழல் டேஷ் என்பர். மட்டும்தான் ஹிண்ட் கிடச்சிருக்கு. 1 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். ஐயப்பனை தர்ம சாஸ்தா என்பர். தர்ம டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. சாஸ்தா. சா இஸ் சா. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 ஹிண்ட் கிடச்சிச்சு. 5 ஐயாவின் வழிபாட்டு தலங்களை நிழல் டேஷ் என்பர். நிழல் தாள ஆன்சுக்கு தாங்கல். ஐயாவுடைய வழிபாட்டு ஸ்தலங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பதின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிழல் தாங்கல் அப்படின்னா இங்கே வந்து ஏடு வாசித்து என்ன பண்ணுவாங்க? அன்னதானம், அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. சரி. 14 வலமிருந்த இடம் பாருங்க மேலே ஆன்சுக்கு. நீர்த்தேக்கம், மடை. இதோட கதவு என்ன? இதை என்னன்னு சொல்கிறதுக்குள்ள இங்கே 3 தான் வேர்டு. இன்னொரு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 15 கீழேருந்து மேலே விஸ்வாமித்திரர் மேனகை மகள். யஷ்வந்தனின் மனைவி. விஸ்வாமித்திர மேனகை மகள் அப்படின்னு பார்த்தா சகுந்தலை சொல்லலாம்.
விஸ்வாமித்திர மேனகைக்கு மகள் வந்து சகுந்தலை தான். விஸ்வாமித்திர தவத்தை தடுக்கிறதுக்காண்டி அந்த டைமில் பிறந்த பிள்ளை சகுந்தலை. பரதன் இவங்களோட தான். ஸோ 14 இப்போ தான் பார்த்தோம். என்னது வலமிருந்த இடமா? ஆமாம், நீர்த்தேக்க மதகு, நீர்த்தேக்க மடை இல்லைன்னா கதவு. இதை வந்தாச்சு, கூ வந்தாச்சு, மதகு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஹிண்ட்டை வச்சு சால்வ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்ப்போம். 13 இடமேந்து வளம். இந்த கர்ணன் அப்பல எழுதினாலும் அதுலேருந்து பார்ப்போம். பல வகை பொருள் பூ சேர்ந்த தொகுப்பு மாலை. இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா கதம்பம். எல்லா பூவும் சேர்ந்தது வந்து என்னென்னு சொல்லுவோம்? கதம்பம். சரிங்களா? இப்போ 12 3 எழுத்து தான், நடு எழுத்து இம்மு. மேலேருந்து தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டு. இது என்னன்னு சொல்லுவோம்னா ரம்மி. சரிங்களா? இப்போ 18 கீழே இருந்து மேலே பார்ப்போம். 18 ஒரு வகை ஆம்பல் மலர். ஒரு வகை ஆம்பல் மலர் 4 எழுத்து. ஆம்பல் மலர்னா நைட்டு தான் பூ விரியும், பகலெல்லாம் மொட்டாக இருக்கும். அல்லிப்பூ சொல்லலாம். இங்கே வந்து குமுதம் சொல்லலாம். குமுதம். இது கரெக்டாக அப்படிங்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். 17 வலமிருந்த இடம். குலசேகரப்பட்டினத்தில் டேஷ் கோயில் இருக்குது. குலசேகரப்பட்டினம்னா எல்லாருக்குமே தெரியும், முத்தாரம்மன் கோயில். பெருமையான ஃபேமஸான கோயில் முத்தாரம்மன். சரிங்களா? அப்போ வந்து கரெக்டு தான். சரி, இங்கே இதை முடிச்சுட்டு வருவோம். அடுத்து 18 இடமந்து வளம். முதல் எழுத்து கூ. நெகிழ்வான பேச்சு. நெகிழ்வான பேச்சு, உடல் மொழி. குழஞ்சி பேசுறது, குழைஞ்சிக்கிட்டே இருக்குது, குழைவு. உடல் மொழின்னு வந்தாச்சுல்ல. 21 வாயில் அடைப்பான். வாயில் அடைப்பான்னா வாசலை யார் அடைப்பா? கதவு தான். சரிங்களா? 20 இடம் வந்து வளம் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம இங்கே இந்த ஹிண்ட்டை வச்சு சால்வ் பண்ணுவோம். 16 மேலேருந்து கீழ். முதல் எழுத்து மே. ஆணவம், செருக்கு, திமிர். ஆணவம் அப்படின்னா மமதை அப்படின்னு சொல்லி பழைய படத்துலலாம் நிறைய கேட்போம். மமதை. பதில் என்ன? மமதை. 20 வலமிருந்த இடம் என்னன்னு பார்ப்போம். நட்புக்கு இலக்கணமாய் வடக்கிலிருந்து உயிர் துறந்த புலவர். இது ரொம்ப ஃபேமஸாக உள்ளது. பிசியாந்தி ஐயான்னு சொல்லுவோம். சோழ மன்னன் கோப்பரஞ்சோழனும் பிசியாந்தி ஐயாவும் பார்க்காம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. பிசியாந்தி ஐயா. சரிங்களா? பிசியாந்தி ஐயா. இது வந்து பாரதிதாசனால் எழுதப்பட்ட காப்பியத்துலேருந்து இவங்களும் உண்டு. அந்த இதுக்கு அகாடமிக்கு அவார்டே வாங்கினாங்க, சாகித்ய அகாடமியில். 19 மேலேருந்து கீழே வைப்பாங்க. கண்ணனின் காதலி. ட்ரால ஆரம்பிச்சுக்கு ராதை. சரி, இப்போ எங்கேருந்து கடைசியாக ஹிண்ட்டு விட்டோம்? இந்த இடத்துக்கு ஹிண்ட்டே இல்லை. ஏதாவது ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணால் தான் பழையடி நம்மளுக்கு ஹிண்ட் கிடைக்கும். சரிங்களா? 4 மந்திரத்து கட்டுவது. கையில் மந்திரிச்சு என்னத்தை கட்டுவாங்கன்னா, மந்திரத்து கட்டுவது தாயத்து. இப்போ 7 கீழேருந்து மேலே பாருங்க, 2 எழுத்து தான். வெட்டி செலவு செய்வது. வெட்டி செலவு செய்வதுன்னு யாருன்னு சொல்லுவாங்கன்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறான்னு சொல்லுவாங்க. அப்போ பதில் என்னென்னா ஊதாரி.
ஊதாரித்தனமாக செலவு செய்கிறது அப்படின்னு. 3 மேலேருந்து கீழே என்ன? கிறுக்கு. கிறுக்குன்னா பைத்தியம். 2 எழுத்து இத்து வந்ததுனால பைத்தியம்னு சொல்லலாம். ஏன் வந்துச்சு? 9 வலமே வந்து இடம் பார்ப்போம். கூலி சம்பளம். கூலி சம்பளம் அப்படின்னா இதை வந்து ஊதியம்னு சொல்லலாம். ஏன் வந்துக்கனால இப்படி கொண்டு வந்துடலாம், ஊதியம். இப்போ 9 கீழே இருந்து மேலே 2 எழுத்து தான். இதுதான் கடைசி கொஸ்டின். கீழே இருந்து மேல் 9. தைக்க உதவுவது. துணி தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன உதவும்? துணி சாக்கு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஊசி. சரிங்களா? இன்றைக்கிக்குள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இதுதான் என்னோட ஆன்சர்ஸ். கிட்டத்தட்ட ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இது தப்புன்னா கமெண்ட்டில் கொடுங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆன்சர்ஸை மட்டும் ஒரு தடவை ஸ்க்ரீனில் க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்துட்டேன்.